ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜோ அகாடமி. எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ஆன்லைன் பெய்டு டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது நம்ம 2 பேட்சாக பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது பேட்ச் 1ல் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்ச் பார்த்தோன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதாவது பேட்ச் 1ல் மொத்தம் 27 டெஸ்ட் பிளான் போட்டிருந்தோம். அந்த 27 டெஸ்ட்டுமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் அப்கமிங் மார்ச் 30th நம்ம பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் பேட்ச் நம்பர் 1லேருந்து ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஆன்சர் கீ கொடுத்துருந்தேன் இல்லையா? ஆன்சர் கீ வீடியோஸ் கொடுத்துருந்தோம். அண்ட் அதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 3க்கான ஆன்சர் கீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டில் நம்ம 5th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கவர் பண்ணுறோம். ஓவராலாக அவங்களுக்கு 60 கேள்விகள் இருக்குது. ஓகேவா? தமிழ்லேருந்து 30 கேள்விகள் அண்ட் இங்கிலீஷ்லேருந்து 30 கேள்விகள் இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இப்பாடலை இயற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா காரியாசான் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இது பார்த்தோன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற நூலினுடைய வரிகள். அதனுடைய ஆசிரியர் காரியாசான். அடுத்தது, கடலை குறிக்காத சொல் எது? அதாவது கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 3 கடல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடிய சொற்கள், 1 மட்டும் வேறு. ஓகேவா? அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே முன்னீர், வேலை, சாகரம் இது 3மே கடல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். மவ்வல் அப்படிங்கிறது மட்டும் வேறு. ஓகேவா? அடுத்தது, பொறுத்துக. லெஃப்ட் சைடில் விலங்குகளின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அதோடைய இளமை பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ சிங்கம் அப்படின்னா அதோடைய இளமை பெயர் நம்ம குருளைன்னு சொல்லலாம். புலி அப்படின்னா பரல், யானை அப்படின்னா கன்று, குரங்குனா குட்டி. சிங்க குருளை, புலி பரல், யானை கன்று, குரங்கு குட்டி. அடுத்தது, டேஸ் கலை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. சிங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பார்த்தோன்னா வில் வித்தை அப்படிங்கிறது தான் ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது, அதனால் என்பது டேஸ். ஓகேவா? அதனால் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இணைப்பு சொல்ல வரக்கூடிய ஒன்று தான். அதாவது ஆகவே, எனவே, மற்றும், அதனால் இது எல்லாமே பார்த்தோன்னா இணைப்பு சொற்கள் கூட சேர்ந்தது இல்லையா? அடுத்தது, கள்வனை கொள்வது கொடுங்கோல் அன்று யாருடைய வரிகள்? ஸோ இது பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்துடைய வரிகள் தான். அண்ட் இந்த பர்டிகுலர் வரி எந்த நபருடைய கூற்று அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? இது பார்த்தோன்னா பாண்டிய மன்னனுடைய வரிகள்னு சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொன்று கூட உண்டு இல்லையா? யானோ அரசன் யானை கல்வன். ஸோ அதுவே பார்த்தோன்னா பாண்டிய மன்னனுடைய வரிகள் தான். அண்ட் இதே மாதிரி கண்ணகி அண்ட் பாண்டிமாதேவிக்குமே நிறைய வரிகள் உண்டு. ஸோ அதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ பார்த்தோன்னா மாசாத்துவான் அப்படிங்கிறது கண்ணகின்னு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மாநாயகன் கோவலன் கொடுத்துருக்குறாங்க. இது தவறான இணைன்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா மாசாத்துவானுடைய மகன் கோவலன், மாநாயகனுடைய மகள் கண்ணகி. அதனால் ஃபஸ்ட்டு 2 இணைகளுமே தவறான இணைகள். அடுத்தது, கண்ணகி மாணிக்கம், பாண்டிமாதேவி முத்து. ஸோ இது பார்த்தோன்னா 2மே கரெக்டான ஒன்று. ஓகேவா? கண்ணகியினுடைய சிலம்பில் இருந்த பரல்கள் மாணிக்க பரல்கள். அண்ட் பாண்டிமாதேவியினுடைய சிலம்பில் இருந்தது முத்து பரல்கள். ஓகேவா? அதனால் லாஸ்ட்டு 2மே சரியான ஒன்று. பட் நமக்கு கொஸ்டினில் தவறான இணைகள் தான் கேட்டிருக்காங்க. அதில் 1 மற்றும் 2 நம்ம சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்தது, வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மொன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை எந்நூல் வரிகள். ஸோ இது பார்த்தோன்னா அறநெறி சாரம் அப்படிங்கிற நூலின் வரிகள். ஓகேவா? வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. இதோடைய ஆசிரியர் பார்த்தோன்னா முனைப்பாடியார்னு சொல்லலாம். அடுத்தது, பொறுத்துக. கலகலவன, நரநரவன, தடதடவன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது 3மே பார்த்தோன்னா இரட்டை கிளவி சொற்கள் இல்லையா? இந்த 3 எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கலகலவன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது ஒலி குறிப்பு வரக்கூடிய இடங்களில் யூஸ் பண்ணலாம். அதாவது கலகலவன சிரித்தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால் இது ஒலி குறிப்புன்னு சொல்லலாம். நரநரவனன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது சினக்குறிப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது, தடதடவன இது விரைவு குறிப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது தடதடவன ஓடினால் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது விரைவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, ரமி எனும் புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அரங்கசாமி. ரமி அப்படிங்கிற புனைப்பெயரில் கவிதை எழுதின கவிஞர் யார் அப்படின்னா அரங்கசாமி. இதில் ரமி அப்படிங்கிறது அவருடைய புனைப்பெயர்.
அரங்கசாமி அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அண்ட் இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. ஓகேவா, அது மூலமாக தான் பரவலாக அறியப்படுவார். ஸோ அது என்ன தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, அடுத்தது பொறுத்து கொடுத்துருக்குறாங்க. சொற்கள் என்றதுடைய சொல் பொருள் வச்சு தான் பொறுத்த போகிறோம். களை அப்படின்னா கரும்பு, மகரம் அப்படின்னா மீன் சொல்லிட்டு பொருள், ஏறு அப்படின்னா காளை மாடு, பேழை அப்படின்னா பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். அடுத்தது சொற்களை இடம் மாற்றி சரியான தொடரை தேர்ந்தெடு. ஓகேவா, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படிங்கிறதா கரெக்டான ஆர்டரில் அமைஞ்ச ஒரு சென்டென்ஸ். ஓகேவா, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அடுத்தது தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ 4 கூற்று வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 மற்றும் தவறானது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் 1989 மோட்டார் வண்டி கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இது வந்து கரெக்டான ஒன்று தான். அடுத்தது மோட்டார் மன்னன் அப்படின்னா ஹென்றி மாருதின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தவறானது. ஓகேவா, மோட்டார் மன்னன் சொல்லிட்டு அழைக்கப்படுவர் வந்து வேற ஒரு நபர். யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஸ்டெதஸ்கோப்பை கண்டறிந்தவர் வந்து ரெனே லென்னக். ஸோ இதுவுமே கரெக்டான ஒன்று தான். நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் வந்து ஜேம்ஸ் வாட். ஸோ இதுவுமே கரெக்டான ஒன்று. நம்ம கேட்டுக்கிறது வந்து தவறான கூற்று. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடு. ஓகேவா, அதாவது நூல்கள் என்றதுடைய ஆசிரியர் வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 மட்டும் தான் சரியான இணை. ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா குறிஞ்சி திட்டு கபிலர்னு இருக்குது. இது வந்து தவறானது. குறிஞ்சி திட்டு அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் வந்து பாரதிதாஸ். அடுத்தது சிற்பியின் கனவு பிரபஞ்சன் அப்படிங்கிறதுமே தவறான ஒன்று. என் தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது திருமுருகன் அவர்களுடைய நூல் தான். ஸோ இது வந்து சரியான இணை. அடுத்தது வீராயி காவியம் தமிழ் ஒலின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தவறான இணை. ஓகேவா, நம்ம கேட்டுக்கிறது சரியான இணை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது கொல்லிமலையை டேஸ் என்ற மன்னர் ஆட்சி செய்தார். கொல்லிமலை பார்த்தோன்னா வல்வில் ஓரி அப்படிங்கிற மன்னர் தான் ஆட்சி பண்ணியிருப்பார். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தோன்னா கடையேழு வள்ளல்களில் வருவாங்க. இதில் இருந்துமே வந்து கண்டிப்பாக நம்ம எல்லா எக்ஸாம்லையுமே கேள்விகள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான். ஓகேவா, அதாவது ஒவ்வொரு வள்ளல்களுமே ஆட்சி செய்த பகுதி வந்து தனித்தனியாக உண்டு. அண்ட் ஒவ்வொரு மன்னருக்குமே ஒரு சிறப்புகள் உண்டு இல்லையா. இப்போ நம்ம அதியமான்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் வந்து அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்த ஒரு வள்ளல்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ பேகன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா மயிலுக்கு போர்வை போர்த்திவன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது கல்வியே தெய்வம் என்னும் தலைப்பில் பாடல் எழுதியவர். ஓகேவா, கல்வியே தெய்வம் அப்படிங்கிற தலைப்பில் பாடல் எழுதியவர் வந்து பாரதி சுகுமாரன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் டெட்டில் கேட்ட ஒரு கேள்வி. அடுத்தது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடியவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காந்திய கவிஞர். ஓகேவா, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இது வந்து காந்திய கவிஞருடைய ஒரு வரி தான். அதாவது நாமக்கல் கவிஞர்னு சொல்லப்படக்கூடிய வே ராமலிங்கனார் அவருடைய வரிகள் தான். அடுத்தது பொறுத்துக. இது வந்து லெசனுக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேவா, விண்மீன் சொல்லிட்டு பார்த்தோன்னா விண்மீன் ஒளிர்வதற்கு காரணம் என்னன்னு அப்படின்னா ஹைட்ரஜன் இணைவு. அதாவது ஹைட்ரஜன் இணைவு ஹைட்ரஜன் பிளவுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா. ஹைட்ரஜன் அணுக்கள் இணைகிறதுனால தான் விண்மீன் ஒளிர்றது வந்து நடக்குது. அதுக்கப்புறமா ரோஜா பூடைய நிறத்துக்கு காரணமானது பார்த்தோன்னா ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு நிறமி தான் காரணம். அடுத்தது வானவில் தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா நீர்த்துளி எதிரொலிப்பு. அடுத்தது மின்மினி பூச்சி மின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லூசிஃபெரேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் காரணம். அடுத்தது அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதும் வேண்டா என்று கூறும் நூல். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதும் வேண்டா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா மூதுரை அப்படிங்கிற நூலின் வரிகள். அடுத்தது ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை எனும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் வந்து செயற்படு பொருள். ஓகேவா, ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை எனும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல் வந்து செயற்படு பொருள். அடுத்தது சிலம்பாட்டத்தில் பயன்படும் சிலம்பு டேஸ் என்னும் மூங்கிலிலிருந்து செய்யப்படுகிறது. சிலம்பாட்டத்தில் பயன்படும் சிலம்பு வந்து சிறுவாரை கம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மூங்கிலிருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. இது வந்து விலங்குகள் அண்ட் அதோடைய வீடு. ஸோ அதை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆடு வந்து ஆட்டுப்பட்டின்னு தான் சொல்லுவோம். குதிரை கொட்டில், யானை கூடம் தான். சிலந்தி வலை அப்படிங்கிறது பார்த்தோன்னா தவறான ஒன்று. ஓகேவா, இது வந்து நம்ம கேட்டுக்கிட்டுமே தவறாக பொருந்தியதா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டின்னு சொல்லலாம். அதாவது சிலந்தி வலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
இந்த லை தான் வரும். ஓகேவா, இதுதான் சிலந்தி வலைக்கு கரெக்டான ஒன்று. பட் இந்த வலை பார்த்தோன்னா இது வந்து எலி வலைக்கு தான் இந்த லை வரும். ஓகேவா, எலி வலைனா தான் இது, சிலந்தி வலைனா இது. அடுத்தது, கல்வி கற்காதவன் டேஸுக்கு ஒப்பானவன் என கவிஞர் கூறுகிறார். கல்வி கற்காதவன் கலர் நிலத்துக்கு ஒப்பானவன். ஓகேவா, ஸோ இப்படி சொன்னது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது, சரியாக பொருந்தியதை தேர்ந்தெடு. இது வந்து மரபு தொடர்கள் அதனுடைய பொருள் வச்சு கொடுத்துருக்குறாங்க. காணல் நீர் அப்படின்னா மறைந்து போதல், இது தவறானது. காணல் நீர் அப்படின்னா இருக்கிறது போல் இருக்கும் ஆனால் இல்லாத ஒன்று, அதுதான் காணல் நீர். அடுத்தது, ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று தான். ஸோ இது வந்து கரெக்ட். ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையவே கிடையாது இல்லையா. ஸோ அதனால் ரெண்டாவது வந்து சரியாக பொருந்தி இருக்குது. மூணாவது பார்த்தோன்னா பஞ்சாக பறத்தல் அப்படின்னா கிடைக்காத ஒன்றுன்னு இருக்குது, தப்பு. பஞ்சாக பறத்தல்னா அலைந்து திரிதல்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்தது, நீர்மேல் எழுத்து அப்படின்னா அது வந்து நிலையாக இல்லாத ஒன்று. ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு இதுவுமே தவறாக தான் பொருந்தி இருக்குது. நம்ம கேட்டுக்கிட்டு வந்து சரியாக பொருந்தியது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அடுத்தது, படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் வந்து ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டன. அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ இது வந்து இலக்கண பகுதியில் இருந்தால் கேட்டிருக்காங்க. நேரிணை அப்படின்னா கண்ணும் கருத்தும், கரெக்டு தான். எதிரிணை அப்படின்னா அங்கும் இங்கும், ஸோ இதுவுமே கரெக்டு தான். அடுத்தது, எதிரிணை அப்படின்னா ஈடும் எடுப்பும் கொடுத்துருக்குறாங்க, இது வந்து தப்பு. ஈடும் எடுப்பும் அப்படிங்கிறதுமே நேரிணையில் தான் வரக்கூடிய ஒன்று. ஓகேவா. அடுத்தது, செறிவினை அப்படின்னா அடுக்கடுக்காக, ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஓகேவா. அடுக்கடுக்காக, பச்சை பச்சையில் என்ன, ஓகேவா. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து செறிவினையில் வரும். ஸோ நம்ம கேட்டுக்கிறது வந்து தவறான இணை தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது, இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கண்டால் என்று கூறியவர் வந்து பாரதியார். ஓகேவா. இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கண்டால், இதோடைய ஆசிரியர் பார்த்தோன்னா பாரதியார். இது வந்து அன்பென்று கொட்டு முரசே அப்படிங்கிற நூலில் வரக்கூடிய வரிகள். அடுத்தது, பொறுத்துக. கவிஞர்களுடைய சிறப்பு அதனுடைய இயற்பெயர்கள் வச்சு வந்து வந்திருக்குது. ஓகேவா. ரம்மி அப்படிங்கிற புனை பெயர் உடையவர் வந்து வாணிதாசன். இது வந்து நம்ம மேலே ஒரு கேள்வியில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ நான் கூட எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தேன். ரம்மி அப்படிங்கிறது அவருடைய புனை பெயர், அரங்கசாமி அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர், அண்ட் வந்து வாணிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறார். ஓகேவா. அடுத்தது, விஜயரங்கம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா தமிழ் ஒலி அவருடைய இயற்பெயர். இலக்கணச்சுடர்னு பார்த்தோன்னா திருமுருகன் தான் இலக்கணச்சுடர்னு சொல்லிட்டு அறியப்படுறாரு. பிசுராந்தையார் அப்படிங்கிறது பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு நாடக நூல். அடுத்தது, சீறி அடித்த சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று கூறியவர். ஓகேவா. சீறி அடித்த சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று கூறியவர் வந்து தமிழ் ஒலி. அடுத்தது, தவறான கூற்றை தேர்ந்தெடு. பிராக்கெட்டில் ரெட்டை கிளவியும் கொடுத்துருக்குறாங்க. ரெட்டை கிளவியை வச்சு 4 கூற்று இருக்குது, அதில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் ரெட்டை சொல்லாகவே வரும், ஸோ இது வந்து கரெக்டு தான். அடுத்தது, தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது, இதுவுமே கரெக்டு தான். அடுத்தது, 2 முறைக்கு மேல் அடுக்கி வரும்னு கொடுத்துருக்குறாங்க, தவறானது. ஓகேவா. ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம், ரெட்டை சொல்லாகவே வரும். ஓகேவா. 2 சொல் தான் வரும், அதுக்கு மேலே அடுக்கி வராது. ஓகேவா. ஸோ அதனால் இது வந்து தவறான ஒன்று. எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா கருகரு, ஸோ இது வந்து ரெட்டை கிளவி சொல் தான். ஸோ நமக்கு தவறான கூற்று வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. இதே இது அடுக்கு தொடர்னு பார்த்தோன்னா அதை தனித்தனியாக பிரித்தா பொருள் தரும், அண்ட் இது 2 முறைக்கு மேலே அடுக்கி வரும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து அடுக்கு தொடர். ரெட்டை கிளவியில் தவறான கூற்று பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது, எ டே இன் மாஸ் இஸ் கால்ட் சோல். ஓகேவா. ஸோ இதோட நம்ம தமிழ் கேள்வி முடிச்சுட்டோம். அடுத்து இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். எ டே இன் மாஸ் இஸ் கால்டு சோல், அதாவது மாஸ் அப்படிங்கிற பிளானட்டில் ஒரு டே நம்ம சோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது, சூஸ் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓகேவா. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ப்ராப்பர் நவுன் அந்த மாதிரிலாம் உண்டு இல்லையா. ஸோ அதில் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா வி கான்ட் டச் ஆர் வி கான்ட் see, ஓகேவா, பட் வி கேன் ஒன்லி ஃபீல் இட். அதாவது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, அந்த கைகளால் தொடவும் முடியாது, பட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒன்று தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா ஹானஸ்டி அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ இதே இது ஆப்ஷன்ஸு, மற்ற ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா புக், ட்ரீ, பூஜா, இது எல்லாமே நம்ம கண்ணால் பார்க்க முடியும் இல்லையா, அண்ட் கையால்
தொடவும் முடியும். பட் ஹானஸ்டி அப்படிங்கிறது நேர்மை, அது வந்து ஒரு குணம். வி கான் see அண்ட் வி கான் டச், ஓகேவா? பட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அது வந்து அப்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் வித் இட்ஸ் சினானிம்ஸ். ஈகர் அப்படின்னா கீன்னு சொல்லலாம். ஃபீபிள்னா வீக். ரெலக்டன்ட் அப்படின்னா ஹெசிடன்ட். ஃபில்த் அப்படின்னா அக்லி, ஓகேவா? அடுத்தது fill in the blanks. யூ டேஸ் arrived at the right time, ஓகேவா? ஸோ இங்கே வந்து யூ டேஸ் போட்டு arrived, இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இல்லைன்னா வெர்ப் 3ல் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா வாஸ், வேர், இது எல்லாமே கண்டினியூஸில் வரக்கூடிய ஒன்று. ஒருவேளை அங்கே அரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்ஜியில் முடிஞ்சு அப்படின்னா நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் அது வந்து அரைவ்டுன்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷன்ஸுமே எனக்கு வராது, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஹேவ் இல்லைனா ஹேஸ், இது 2ல் தான் ஏதாச்சும் ஒன்று வர மாதிரி இருக்கும். பட் இங்கே சப்ஜெக்ட் பார்த்தோன்னா யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது, ஓகேவா? இப்போது இந்த ஹேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹீ, ஷீ, இட், இந்த 3 இடங்களில் மட்டும்தான் ஹேஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த 3 இடங்களில் தான் ஹேஸ் அப்படிங்கிறது வரும். அண்டு யூ, ஐ, வி, இதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக ஹேவ் அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம யூ ஹேவ் அரைவ்டு அப்படிங்கிறத கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், ஓகேவா? யூ ஹேவ் அரைவ்டு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன். ஜேன் வென்ட் ஹோம் டேஸ் லன்ச் டைம், ஓகேவா? ஜேன் வென்ட் ஹோம் அட் லன்ச் டைம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு ப்ரிப்போசிஷனாக இருக்கும், ஓகேவா? இந்த அட், இன், ஆன், இது 3மே வந்து எந்தெந்த இடங்களில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அடுத்தது மேட்ச் த அனிமல்ஸ் வித் இட்ஸ் யங் ஒன்ஸ். மங்கி, இதோடைய யங் ஒன் வந்து நம்ம இன்ஃபன்ட்னு சொல்லலாம். ஃப்ராக்னா டட்போல். டீர், இதோடைய யங் ஒன் வந்து ஃபான்னு சொல்லலாம். ஆஸ்ட்ரிச்சுடைய யங் ஒன் வந்து ஹேட்ச்லிங். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஒன் டு ஃபார்ம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஓகேவா? வி டேஸ் சி த மூவி லாஸ்ட் வீக். அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இல்லை ப்ராக்கெட்டில் வெர்பு கொடுத்துருக்காங்க, சீன்னு சொல்லிட்டு வெர்பு இருக்குது. இதோடைய பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ பொதுவாகவே பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இதுதான் ஃபார்மெட்டு. அதாவது ஹேவ் ஆர் ஹேஸ் இந்த 2 வரும். அது கூட நம்ம வெர்ப் 3 வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ஃபார்மெட். பட் நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஹேவ், ஹேஸ்க்கு பதிலாக நம்ம ஹேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வரக்கூடிய ஃபார்மெட்டு. இது கூட இந்த ஹேடு கூட நம்ம வெர்ப் 3 வந்து யூஸ் பண்ணணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வெர்பு வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சி அப்படிங்கிறதுடைய வெர்ப் 2, அதாவது பாஸ்ட் டென்ஸ் வந்து சா. வெர்ப் 3 பார்த்தோன்னா சீன், ஓகேவா? சி, சா, சீன். ஸோ இதில் வெர்ப் 3 பார்த்தோன்னா சீன் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்மெட் படி ஹேட் ப்ளஸ் வெர்ப் 3 அப்படின்னா ஹேட் சீன் அப்படிங்கிறது தான் வரும் இல்லையா? ஸோ வி ஹேட் சீன் த மூவி லாஸ்ட் வீக். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அடுத்தது fill in the blanks with suitable homophones, ஓகேவா? those dash went dash the mountains and felt dash cold. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த டேஷை ஃபில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படி தான் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? those two, ஓகேவா? அவங்க 2 பேரும், ஓகேவா? those two went to the mountains. இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் 2 தான் வரும். went to the mountains and felt too cold, ஓகேவா? அவங்க 2 பேரும் மவுண்டெயின்ஸ்க்கு போயிருந்தாங்க அண்ட் ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். those two went to the mountains and felt too cold. அடுத்தது find the correct form of tense in the following sentence. they will have written their homework, ஓகேவா? ஸோ will அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே கண்டிப்பாக ஃப்யூச்சர்னு சொல்லிடலாம். அண்ட் have வந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அதுதான் they will have written their homework. கண்டிப்பாக இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அடுத்த கேள்வி find the adverb from the given sentence. he ate biscuits twice a day, ஓகேவா? ஸோ இதிலே சென்டென்ஸ் பேட்டர்னில் அட்வர்ப் வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இல்லை he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ate அப்படிங்கிறது verb,
பிஸ்கெட் அப்படிங்கிறது நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அண்ட் ட்வைஸ் அ டே அப்படிங்கிறது தான் அட்வர்ப். ஓகேவா? ஹி ஏட் பிஸ்கெட்ஸ் ட்வைஸ் அ டே. இல்லை அட்வர்ப் பார்த்தோன்னா ட்வைஸ் எ டே அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது சூஸ் த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆஃப் த நவுன் கிங். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் கிங் அப்படிங்கிறது நவுன், இதோடைய ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதாவது இந்த ப்ரொனவுன்லேயே நிறைய டைப்ஸ் உண்டு. ஓகேவா? ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், ஸோ இந்த மாதிரிலாம் உண்டு. ஸோ அதில் வந்து இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்த்தோன்னா இப்போ ஐ, மீ, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மை செல்ஃப்னு சொல்லிட்டு வரும். ஓகே, மை செல்ஃப் அப்படிங்கிறது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் சொல்லலாம். ஓகேவா? ஐ, மை செல்ஃப், ஹீ, ஹிம் செல்ஃப். ஓகேவா? ஷீ, ஹெர் செல்ஃப், ஸோ அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அண்ட் இதே மாதிரி ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா இப்படி வரும். ஹூ, ஹூம், ஹூஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வருது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அண்ட் இதே இடத்துல வந்து பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்படி வரும். மைன், என்னுடையது, மைன். அண்டு ஹிஸ், ஓகேவா? ஹிஸ்னா அவனுடையது. அண்ட் ஹெர்ஸ் அப்படின்னா இது அவளுடையது. ஸோ இதெல்லாம் வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்லேருந்து வரும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் கேள்வியில் நமக்கு சூஸ் த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான் கேட்டுக்கிறாங்க. கிங் அப்படிங்கிறது நவுனுடைய ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்த்தோன்னா ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் இஸ் சூஸ் கரெக்ட் ஆர்டிகிள்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ ஐ சா டேஸ் எலஃபெண்ட். ஸோ இல்லை எலஃபெண்ட் அப்படிங்கிறது ஒரு வவல் சவுண்ட் வரக்கூடிய வேர்ட். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ சா ஆன் எலஃபெண்ட். தென் அகெயினுமே எலஃபெண்ட் வருது. அப்போது நம்ம இந்த இடத்துல ஆன் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ தப்பு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நவுனை பற்றி நம்ம பேசுகிறோம். அகைன் மறுபடியும் நம்ம அதே நவுனை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து நம்ம ப்ரீவியஸ் டெஸ்ட்லேயே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை நம்ம ஒரு நவுன், ஒரு வவல் சவுண்ட் வச்சு வர ஒரு நவுன் வருது, அதுக்கு நம்ம ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் நம்ம அந்த சேம் அந்த நவுனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஆன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல த எலஃபெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஐ சா ஆன் எலஃபெண்ட். மறுபடியும் அது சேம் எலஃபெண்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க, அதனால் இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும். த எலஃபெண்ட் ஹேட், இது வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்ட் வரக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ அதனால் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐ சா ஆன் எலஃபெண்ட். த எலஃபெண்ட் ஹேட் அ பேபி. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஐ கோ டு பார்க் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் கோ அப்படிங்கிறது தான் வெர்பு. இதை வந்து நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மாற்றணும். ஃப்யூச்சர் அப்படின்னாலே கண்டிப்பாக வில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஹேவ் வரும். அது கூட வெர்ப் 3 வந்து நம்ம ஆட் பண்ணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஐ வில் ஹேவ், கோவுடைய வெர்ப் 3 கோ, வென்ட், கான் இல்லையா? ஸோ வெர்ப் 3 வந்து கான் தான். ஸோ ஐ வில் ஹேவ் கான் டு பார்க் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது சூஸ் த கிளிப்டு வேர்ட் ஆஃப் வெட்டினரி சர்ஜன். ஓகேவா? ஸோ இதில் கிளிப்டு வேர்ட் பார்த்தோன்னா வெட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஸோ இந்த மாதிரி கிளிப்டு வேர்ட்ஸ் வந்து நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துக்குறாங்க. கிளிப்டு வேர்ட் அண்ட் அன்கிளிப்டு வேர்ட்ஸ் கூட கேட்பாங்க. இங்கே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வெட்டினரி சர்ஜன் இதோடைய கிளிப்டு வேர்ட் வந்து வெட். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் வித் அப்ராப்ரியேட் சஃபிக்ஸஸ். ஸோ பென்னி அப்படின்னா லெஸ், பென்னி லெஸ், பியூட்டிஃபுல், டெவலப்மெண்ட், டீச்சர். அடுத்தது ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் ஃப்ளேர். ஃப்ளேர் அப்படிங்கிற இந்த வேர்டுடைய ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னா இன்எபிலிட்டி. ஸோ எபிலிட்டி, டேலண்ட், ஸ்கில் இது எல்லாமே இதோடைய சினானிம்னு சொல்லலாம். ஆப்போசிட் பார்த்தோன்னா இன்எபிலிட்டி. அடுத்தது இன் மாஸ் டேஸ் எர்த் டேஸ் மேக் அ இயர். ஓகேவா? மாஸில் வந்து 687 நாட்கள் சேர்ந்தது தான் ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். எர்த் டேஸை பொறுத்த மட்டும் 687 நாட்கள் சேர்ந்தது மார்ஸில் ஒரு இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது மேட்ச் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து லைட் ஹவுஸ், கவ் பாய், கப்போர்ட், மூன் லைட். ஓகேவா? லைட் ஹவுஸ், கவ் பாய், கப்போர்ட், மூன் லைட். அடுத்தது ஃபைண்ட் அ சூட்டபிள் கலெக்டிவ் நவுன். ஸோ எ டேஸ் ஆஃப் ஃபிஷ். ஓகேவா? எ டேஸ் ஆஃப் ஃபிஷ்.
ஸோ கலெக்டிவ் நவுன்னா உங்களுக்கு தெரியும் தானே, அதாவது மொத்தமாக ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு தொகுப்பை வந்து நம்ம எப்படி தான் சொல்ல முடியும், அதாவது மக்கள் கூட்டம். ஸோ அந்த மாதிரிலாம் படிச்சுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ ஃபிஷ் வந்து ஒரு கூட்டமாக ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா எ ஷோல் ஆஃப் ஃபிஷ்ன்னு தான் சொல்லலாம். ஓகேவா, எ ஷோல் ஆஃப் ஃபிஷ். ஸோ இதை பற்றி நம்ம கூட நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதுக்கப்புறமா மேட்ச் த ஃபாலோயிங் வித் சூட்டபிள் கலெக்டிவ் நவுன். அகைன் கலெக்டிவ் நவுன் வச்சு தான் ஒரு மேட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. கவுஸ். ஓகேவா, மாடுகள் வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ தமிழில் கூட சொல்லுவோம் இல்லையா, ஆட்டு மந்தை. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதுதான் இப்போ கவுஸ் அப்படின்னா அதை வந்து ஹெர்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, எ ஹெர்ட் ஆஃப் கவுஸ். அதே மாதிரி டாக்ஸ் வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா எ பேக் ஆஃப் டாக்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகேவா, பீஸ் வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா ஸ்வாம், எ ஸ்வாம் ஆஃப் பீஸ். இதே இது பேர்ட்ஸுக்கு வந்து ஃப்ளாக், எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். ஓகேவா, ஸோ கவ் பார்த்தோன்னா எ ஹெர்ட் ஆஃப் கவுஸ், எ பேக் ஆஃப் டாக்ஸ், எ ஸ்வாம் ஆஃப் பீஸ், எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். அடுத்தது மேட்ச் த பிளானட் வித் இட்ஸ் ஃபீச்சர். ஸோ இது வந்து ஈஸி தான். பிளானட்ஸ் அண்ட் அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சிறப்புகள் வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மார்ஸ் அப்படின்னா ரெட் பிளானட், சாட்டன் அப்படின்னா ரிங் அண்ட் மூன்ஸ் இல்லையா, சனிக்கோள் வந்து வளையங்கள் நிறைந்த ஒரு கோள். நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர் அப்படின்னா ரெட் ஸ்டார்ம்னு சொல்லலாம். நெப்டியூன் வந்து ப்ளூ ஐஸ் ஜெயண்ட். அடுத்தது கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐ டேஸ் ட்ராவல் இன் அ பஸ் பை திஸ் டைம் டுமாரோ. ஸோ நான் வந்து ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ப் வந்து கொடுத்துக்குறாங்க. அண்ட் இந்த சென்டென்ஸ்க்கு இந்த இடத்துல என்ன வெர்ப் ஃபார்ம் வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஐ ட்ராவல் இன் அ பஸ் பை திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்நேரம் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இல்லையா, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸில் இது கண்டிப்பாக வரும் இல்லையா. ஸோ அதுதான் ஐ வில் பி ட்ராவலிங் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு இந்நேரம் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஐ வில் பி ட்ராவலிங் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்ப் ஃபார்ம். அடுத்தது கூஸ் அப்படின்னா கீஸ்ன்னு எழுதலாம். டீர் அப்படின்னா எப்படி எழுதலாம். ஓகேவா, கூஸ் அப்படிங்கிறத கீஸ்ன்னு எழுதுனா டீர் அப்படிங்கிறத டீருன்னு தான் எழுத முடியும். ஸோ ஏன் அப்படின்னா கூஸ் அப்படிங்கிறதுடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் கீஸ், இப்போ டீருடைய ப்ளூரல் ஃபார்ம் டீர் தான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ளூரல்ஸுமே வந்து நிறைய பேர் தெரியாமல் தான் இருக்கிறாங்க. ஸோ இதையுமே நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில வேர்ட்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் நம்ம எஸ் சேர்த்தாலே போதுமானது. இப்போ பாயின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாய்ஸ் கூட எஸ் சேர்த்தாலே அது வந்து ப்ளூரலாக மாறிடும். அண்ட் ஒரு சில இதுக்கு நிறைய வந்து கண்டிஷன்ஸ் உண்டு. ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ஒய்யில் முடிஞ்சு அப்படின்னா அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும் ப்ளூரலில். அண்ட் இதே இது சில இது வந்து எஃப்இயில் முடியும். நைஃப் அப்படின்னா அது வந்து விஇஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. ஓகேவா, அண்ட் ஒரு சில இப்போ கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, கூஸ் அப்படின்னா அதோடைய ப்ளூரல் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும், கீஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து டீர் அப்படின்னா அதோடைய ப்ளூரலுமே த சேம் தான். ஒரு சில வேர்ட்ஸ்க்கு சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே வந்து சேமாக தான் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி சன் இன்லா, டாட்டர் இன்லா, ஸோ அதுக்குமே வந்து ப்ளூரல் பார்த்தோன்னா டாட்டர்ஸ் இன்லா அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா, டாட்டர் இன் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. டாட்டர் இன்லாவுடைய ப்ளூரல் வந்து டாட்டர்ஸ் இன்லா. அதே மாதிரி சன் இன்லானா சன்ஸ் இன்லா. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது சூஸ் த சினானிம் ஆஃப் த வேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி இதோடைய சினானிம் பார்த்தோன்னா பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது சூஸ் த சூட்டபிள் கன்ஜெக்ஷன். ஷீ ஹேட் நோ மனி, ஷீ டிட் நாட் பை த புக். ஸோ அவங்கக்கிட்ட பணம் இல்லை, அவங்க வந்து புக் வாங்கலை. அவங்ககிட்ட பணம் இல்லை, அதனால் அவங்க புக் வாங்கலைன்னு சொல்லலாமா. ஸோ அதனால் ஸோ அப்படிங்கிறத வரும். ஷீ ஹேட் நோ மனி, ஸோ ஷீ டிட் நாட் பை த புக். அவங்ககிட்ட பணம் இல்லை, அதனால் அவங்க புக் வாங்கலை. ஸோ ஷீ ஹேட் நோ மனி, ஸோ ஷீ டிட் நாட் பை த புக். அடுத்தது ப்ரிப்போசிஷன் வச்சு தான் அடுத்த கொஸ்டின் வந்திருக்குது. fill in the blanks with the suitable prepositions. ஓகேவா, the meeting starts at 10 o'clock. ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ தான் வரும். the meeting starts at 10 o'clock in the morning on Wednesday on 22nd of March in 2019. ஓகேவா, the meeting starts at 10 o'clock in the morning on Wednesday on 22nd of March in 2019. ஸோ இதெல்லாமே நல்லாவே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி டைமுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம அட் தான் சேர்க்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டே வெனஸ்டே, தேர்ஸ்டே என்ன டே வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆன் தான் சேர்க்கணும்.
அண்ட் இந்த மாதிரி டேட்டு கொடுப்பாங்க. ஓகே 22 மார்ச். இல்லை அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க 23/2004. ஸோ இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த மாதிரி இயர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன் தான் சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி த மார்னிங், த ஈவினிங், ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்னு தான் சேர்ப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது fill in blanks with correct pronoun. Dad and I painted the trailer dash. Dad and I. ஓகேவா? இந்த இடத்துல வீன்னு சொல்லலாமா? We painted the trailer ourselves. ஓகேவா? நாங்களே பெயிண்ட் பண்ணோம். இப்போ இது ஐ வந்துச்சுன்னா இடத்துல மை செல்ஃப்னு வரலாம். ஹீ வந்துச்சுன்னா ஹிம்செல்ஃப்னு வரணும். இட் வந்தால் இட் செல்ஃப்னு வரணும். பட் இங்கே வந்து டேட் அண்ட் ஐ 2 பர்சனை குறிக்குது. ஸோ அந்த இடத்துல வி அப்படின்னு சொல்லிட்டு தான் மீன் ஆகுது. இதோடைய ப்ரொனவுன் பார்த்தோன்னா ஆர் செல்ஃப் தான் ரைட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி. க்ரீன்னா க்ளீன், சொசைட்டி, இன்எபிலிட்டி, மேன், கேன், வெல்ஃபேர், கேர். அடுத்தது ஃபைண்ட் த ஆன்டனிம் ஆஃப் மேசிவ். மேசிவ் இதோடைய ஆன்டனிம் என்ன அப்படின்னா ஸ்மால் தான். ஸோ இதுக்கு மீனிங் பார்த்தோன்னா பிக், லார்ஜ், ஹியூஜ்னு சொல்லலாம். மேசிவ் அப்படின்னா பிக், லார்ஜ், ஸோ அந்த மாதிரி தான் வரும். இதோடைய ஆன்டனிம்னா ஸ்மால். அடுத்தது மேட்ச் த ஆப்போசிட்ஸ். ஓல்டுனா யங், பிரேக்னா ஃபிக்ஸ், ஃபார்னா நியர், தென் கிளாட் அப்படின்னா சேட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து 60 கேள்விகளுமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் நம்பர் 3க்கான ஆன்சர் கீ. ஸோ நம்ம வந்து சைட் பை சைட் நமக்கு வந்து டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு கொஸ்டின் எழுதிக்கிறதுக்கே நம்ம வந்து டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. ஓகேவா? ஸோ நான் வந்து வீடியோட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வந்து 2 பேட்சாக பிளான் பண்ணியிருந்தோம். பேட்ச் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் வந்து 27 டெஸ்ட்டு வந்து நம்ம முடிச்சிருந்தோம். அண்ட் அதில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸ் வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து முடிச்சிருக்கிறோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு பேட்ச் 2 பார்த்தோன்னா உங்களுக்கு March 30th ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு March 30th இருக்குது. ஓகேவா? அது வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் சோஷியல் வந்து கவர் பண்ணுறோம். அண்ட் இதை பற்றின டீட்டெயிலான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். அண்ட் இப்போ கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? டெஸ்ட்டில். ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துக்கோங்க. 9894583768 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோடைய டெஸ்ட்டு ஷெட்யூல் அண்ட் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேட்ச் 2 பற்றின அனௌன்ஸ்மெண்ட் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.